Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது ஆல் இண்டியா கோட்டாவை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக பியூர் கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதை எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, 15% சீட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, சரியா? அதுக்கப்புறம் இதோட க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம், சரியா, அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது தமிழ்நாடு பசங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு பசங்களில் அதாவது நல்ல மார்க், நல்ல ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மொதல் 100 ரேங்க் இல்லை 200 ரேங்க் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலியமா நீங்கள் வந்து சென்னை அதாவது காலேஜஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி காலேஜஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சென்னை காலேஜஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 15% சீட் வழியாக வரலாம். அப்படி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா வழியாக நீங்கள் உள்ள வரும்போது நம்ம பசங்க தமிழ்நாடு பசங்க வந்து ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்குவாங்க பார்த்தீங்களா. நம்ம கொஞ்சம் பின்னாடி ரேங்க்ல இருக்க பசங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற ஸ்டேட் பசங்க நமக்கு உள்ளே வர்றதுக்கு நாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 15% கோட்டா மூலியமாக நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு இருக்கும். அதனால தயவு செய்து அதை நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு வந்து சீட்ஸ் வந்து எப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்போ கேட்டகரி வைஸா நம்ம பார்க்கும்போது அன்ரிசர்வ் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 40.5% வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, சரியா? அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% சீட்ஸ் வந்து எதை ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 27%, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%, எஸ்டிக்கு வந்து 7.5% பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஆல் இண்டியாவில். ஓகே சார், மொத்தமா அதாவது ஆல் இண்டியா கோட்டால எவ்வளவு கவர்மெண்ட் சீட் சார் இருக்கு, மொத்தமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 355 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து மொத்தமா இந்தியா ஃபுல்லாவா இருக்கு, சரியா? இது வந்து லாஸ்ட் இயரோட அப்டேட். இந்த வருஷம் மேபி சில காலேஜஸ்க்கு வந்து என்ன சொல்றது அப்ரூவ் வந்து கொடுக்கலாம். அதனால இந்த வருஷத்தோட அப்டேட் வந்து இனிமேல் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து அதாவது இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு இருக்க மொத்தமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 355. அதுல இருக்க மொத்தமா இருக்கக்கூடிய சீட்ஸ், சரியா, அதாவது இந்தியா முழுவதும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 52,168 சீட் வந்து இருக்கு. இதுல எல்லா ஸ்டேட்லயுமே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா 15% சீட் வந்து நம்ம உள்ள போகலாம். அந்த ஸ்டேட் கோட்டா மூலியமா என்ன, அதாவது ஆல் இண்டியா கோட்டா மூலியமா 15% சீட் வந்து நம்ம உள்ள போகலாம். அந்த 15% சீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா 7,000 சீட்ஸ் வந்து நமக்கு இருக்கு, சரியா? இதுல வந்து அன்ரிசர்வ், அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து போகுது அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 3,568 சீட் வந்து போகுது. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2,372 சீட் போகுது. எஸ்சிக்கு வந்து 708 சீட், எஸ்டிக்கு வந்து 352 சீட்டும் இருக்கு, சரியா? இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது, சரியா? இதை தான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுக்கக்கூடிய தமிழ்நாடு பசங்க இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம தமிழ்நாடு காலேஜுக்குள்ளே வரலாம். அதே மாதிரி டெல்லி எய்ம்ஸோ இல்லை முக்கியமான காலேஜஸ் நிறைய இருக்கு நிறைய ஸ்டேட்ல. அந்த மாதிரி காலேஜஸ் நீங்க என்ன பண்ணலாம், போனீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பசங்க கீழே இருக்க பசங்க கொஞ்சம் இன்னும் மேலே வர்றதுக்கு அது வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும், சரியா? அதை நீங்க பாத்துங்க. ஓகே, இப்ப இந்த கட் ஆஃப் கம்பேரிசன் வந்து பார்த்தலாம். கட் ஆஃப் கம்பேரிசன் நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷமா இது இருக்கும். அப்போ இந்த வருஷம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2023க்கும் 2024க்கும் நம்ம போட்டிருக்கோம், சரியா? நல்லா நீங்க கவனிச்சுங்க. அதாவது 2023 பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 610 மார்க்ல 2023ல முடிஞ்சிருக்கு. ஆனா 2024ல வந்து பார்த்தீங்கன்னா 652 தான் முடிஞ்சிருக்கு, சரியா? அதுக்கப்புறம் ஓபிசியில வந்து பார்த்தீங்கன்னா 610, அதே மாதிரி 2024ல 652, இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2023ல 607, சரியா? 2024 வந்து பார்த்தீங்கன்னா 649, சரியா? எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 2023ல முடிஞ்சிருக்கு, சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 549 தான் என்ன முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 445 கிடைச்சிருக்கு, இங்கே 526. நல்லா நீங்கள் ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா 2025க்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க 2024 கம்பேரே நீங்க பண்ண வேணாம், சரியா? அதுக்குன்னு ரொம்ப கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருமா சொல்லி கேட்டீங்க அப்படின்னா
அப்படின்னா அதாவது 2023 மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2025க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 610 ஓபிசிக்கு 610, இது எங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா சரியா. இடபிள்யூஎஸ்க்கு 607, எஸ்சிக்கு 480, எஸ்டிக்கு வந்து 425. இதை நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேர் பண்ணி இதுல இருந்து ஒரு மார்க் கூடையோ இல்லை குறையவோ என்ன சொல்லி பார்த்தா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2024 மாதிரி இனிமேல் எந்த நீட் எக்ஸாம் என்ன சொல்லி பார்த்தா வரப்போறது கிடையவே கிடையாது சரியா. 2024 வந்து அது வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி வச்சுக்கலாம் சரியா. அப்போ 2023 நீங்க என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் 2025க்கு நீங்க ஒரு அசம்ஷன்ல இருக்கலாம் சரியா. அப்போ இந்த கேட்டகரி வைஸையும் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனையும் நீங்க என்ன சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நல்ல மார்க் தமிழ்நாடு பசங்க எடுத்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா மூலியமா உள்ள வாங்க. உங்களுக்கு எந்தவித அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.